பெத்த மனச புகை விட்டு ஆத்திக்குவோம். என்னால புகை பிடிக்க முடியலையே. என்ன அனாவசியமா சந்தேகப்படுற இல்ல? இரு, அந்த பயலை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அவனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து பேசுங்க. சார் 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 சார், இந்த போட்டோல இருக்க பையனை பாத்தீங்களா சார்? நானே என் 3 பையன் 3 பொண்டாட்டி 3 அக்காவை காணும்னு க்ரூ போட்டோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு அலைகிறேன். ஓ மூஞ்சிக்கெல்லாம் 3 பொண்டாட்டியா? இன்னொரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். தை மாதம் கல்யாணம் முடிஞ்சா நீங்களும் வந்து சேருங்க. போறியா? இவன் மூஞ்சிய பாரு, நெளிஞ்சு போன டப்பா மாதிரி. இந்த மூஞ்சிக்கெல்லாம் 4வது கல்யாணம். சார், இந்த போட்டோல இருக்க பையனை பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? இருங்க, உங்க காது இருக்க இடத்துக்கு நான் வர்றேன். இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தா எங்க முதலுறவு நடக்கும்? எல்ஐசி பில்டிங்ல தான். அப்பா வந்தாச்சு. சார், இந்த போட்டோல இருக்க பையனை பாத்தீங்களா? பார்த்ததே இல்லையே. போயா, இதுக்கு அவ்வளவு தூரம் ஏறி வந்தேன். இவர் எங்க போனாலும் ஏனியோட தான் போவாரு போல இருக்கு. அவருக்கு வாக்கிங் சிக்கே இதுதான். மகாத்மா காந்தி இவர்கிட்ட கேட்டா உண்மையெல்லாம் சொல்லிடுவாரு. ஆனா செத்து போயிட்டாரு. இவர் உயிரோட இருக்கும்போது இந்த பையன் காணாம போயிருக்க கூடாதா? சார், காந்தி தாத்தாவை கூப்பிட்டது நான் தான் கூப்பிட்டேன். என்ன சார்? இந்த போட்டோல இருக்க பையனை பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேனே. பாத்திருக்கீங்களா? அவனை தெரியுமா? தெரியுமே. சொல்லேன்ப்பா. ஒரு 100 ரூபாய் தாங்க. இவ்வளவு சீப்பா அவன் கிடப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்தா சொல்லு. நீங்க தான் சார் இது. என்ன விளையாடுறியா? இது சின்ன பிள்ளையில நான் எடுத்துக்கிட்ட போட்டோ. இந்த முகத்தை வச்சு அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டம் தான் சார். உனக்கு புரியுது, அந்த பையலுக்கு புரிய மாட்டேங்குதே. நானும் ஒரு பிரச்சனை மாட்டிருக்கேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஒரு கிழவன் மாட்டேன்னு சொல்றான். ஆமா ஆமான்னு சொன்ன என் பிரச்சனையே தீந்துரும். கவலையே விடாத. இந்த பையலை நீ கண்டுபிடி, அந்த கிழட்டு பையலை நான் கண்டுபிடிச்சு அடியோ அடின்னு அடிச்சு ஆமா ஆமான்னு சொல்ல வைக்கிறேன். ஒரு 400 ரூபீஸ் சரிங்களா? எதுக்கு? இந்த பையனை கண்டுபிடிக்க. ஓஎஸ். தேங்க்ஸ். சின்ன விஷயம். என்ன? 500 ரூபீஸ் கொடு. எதுக்கு? அந்த கிழட்டு பையலை கண்டுபிடிச்சு ஆமா ஆமான்னு சொல்ல வைக்கிறேன். சரி. மோசமான பார்ட்டி. நான் என்ன ஆளு? என்னையே ஏமாத்த முடியுமா? பயந்துட்டீங்களா? என்னையா? நேரங்காலம் தெரியாம போய வேண்டாம். அடுத்து என்னங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் தான். மறுபடியும் அவனதான் இருப்பான். இப்ப பாரு என்ன பண்றேன்னு. போலீஸ். சாரி சார். யார் மேன் இந்த குட்டி? குட்டி இல்ல சார், இது என் பொண்டாட்டி. அங்க பாருங்க, கழுத்துல தாலி தொங்குது. நீ எடுமேன். இப்ப செக் பண்ணு. சார், இது ப்ரூஃப் ஆண்டி. இது பொய்த்தாலி தான் சார். இது பொய்த்தாலி இல்ல. இந்த மஞ்ச கயிறு விவகாரம் எங்களுக்கு தெரியும். நடையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடமா. பிரபல தொழிலதிபர் சிவகங்கை கோபிகிருஷ்ணா மகன் கைது. விபச்சார வழக்கில் சிக்கினார். அவருடன் இருந்த பெண்ணும் பிடிபட்டாள். ஐயோ ரங்கமணி, டாய். போச்சு போச்சு, மான மரியாதை எல்லாம் போச்சு. இந்த பேப்பர்ல என்ன போட்டுருக்குன்னு பாத்தீங்களா? இந்தியாவில் அடுத்த மாதம் பொது தேர்தல். இந்தியாவுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. இருக்கு. சிலோனுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாருங்கண்ணா. கேபி கந்தசாமி எம்ஏ அச்சிட்டு வெளியிடுபவர். உங்களை அந்த பக்கம் பாருங்க. ஓ, இந்த பக்கமா? சிவகங்கை கோபிகிருஷ்ணா மகன் விபச்சார வழக்கில் கைது. யார் இந்த சிவகங்கை கோபிகிருஷ்ணா? நீங்கதான். பாத்தீங்களா, உங்க 2வது சம்சாரத்து பையனால நம்ம குடும்ப கௌரவமே நாசமா போச்சு. எனக்கு என்னமோ 2வது சம்சாரம் இருக்கிறதாகவும் அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும் முடிவே பண்ணிட்டியா? நீ நினைக்கிறது தப்பு. யாரோ ஒரு பையன் என் பேரை சொல்லிக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இப்பவே போய் அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு மொத்துன்னு மொத்தி ஐஜி கிட்ட சொல்லி 1000 வாங்கி கொடுத்துறேன். ஐஜி எங்க இருப்பாரு? ரயில்வே ஸ்டேஷன்ல தான். போலீஸ் ஸ்டேஷன்ல. ஓ, மறந்தே போச்சு. குழப்பத்துல அவர் எங்க இருப்பாருன்னே தெரியல. வரேன். அக்குமே போற போக்க பார்த்தா இவருக்கு இன்னும் எத்தனை பொண்டாட்டி இருப்பாங்களோ, எத்தனை பசங்க வர போறாங்களோ. நான் தான் முதல் சம்சாரமான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. இதோ பாருங்க, நீங்க உண்மையான கணவன் மனைவின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க அந்த லாட்ஜில தங்கினதுனாலதான் நாங்க சந்தேகப்பட்டுட்டோம். ஊர்ல எவ்வளவு நல்ல லாட்ஜ் இருக்கு, இருந்தாலும் மாயவர் லாட்ஜ்ல தான் தங்கணும் ஒரு பிடிவாதம் சார் அவனுக்கு. அடிக்காத இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவோம் தெரியுமா? சாரி சார். இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். பற்ற அவசரத்துல இறங்குறது மாதிரி கார் இருக்கு. வாங்க சார் வாங்க. ஏது இந்த பக்கம்? காட்டு வாங்க வந்தேன். எங்கேயா அவன்? யார கேக்குறீங்க? வந்தாயா? சிவகங்கை கோபிகிருஷ்ணா பையன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானே அவன். ஓஹோ, அவரா? இப்பதான் அவர் ஃப்ரெண்ட் அவரை கூட்டிட்டு போறாரு. போயிட்டானா? இதுல சைன் பண்ணுங்க. இங்கயா? ஷோ, இது ஆபீஸ். இருக்குதுமா?
அவன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கிறது? ஆயுஸ் பூரம். இப்படியே போனா நம்ம குழந்தை பிறந்தப்பறம் தான் கல்யாணமே நடக்கும். குழந்தைங்களே கெஞ்சும், பாட்டி பாட்டி அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி பாட்டின்னு. நல்லா இருக்குமா அது? எங்க உங்க அப்பா அம்மா லக்ஷ்மியை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? இது என்ன பெரிய விஷயம்? லட்சுமி ரொம்ப அழகா இருக்கா, புத்திசாலி, நிறைய படிச்சிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய பொய்யா சொல்லிட்டா போச்சு. விளையாடாதீங்க. சீரியஸா சொல்றேன். நேர சிவகங்கை கோபிகிருஷ்ணட்ட போய், அதான் உங்க அப்பாட்ட, மாமா லட்சுமியை கட்டி கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டுமா? ஐயோ வேண்டாங்க, எங்க அப்பா என்ன வீட்டுல வச்சு பூட்டி வச்சிருவாரு. கவலைப்படாத, 2 பேரும் பூட்டோட ஓடிடலாம். ரொம்ப அவசரப்படாதீங்க. நானே நாளைக்கு அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கிட்டு வரேன். உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள சம்மதம் வாங்கல நடக்கிறதே வேற. யோ, இந்த தள்ளிட்டு போறது, கடத்திட்டு போறது, ஒளிச்சு வைக்கிறது, இதெல்லாம் எங்க வேலை இல்ல. யோ நிறுத்தியா, இது வரைக்கும் உன் பையனைத்தான் ஒளிச்சு வச்சிருந்தேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா என் பொண்ணையே ஒளிச்சு வச்சு வேடி காட்டுறேன். தோ பார், இது வரைக்கும் சம்பந்தியாச்சேன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன். இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைக்கல, இந்த இடத்துல ஒரு கொலையே விடும். என்ன கொலைகளான்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல லட்சு, பொழுது போகலையா? இந்த கொலைகளையா, முந்திரிக்கா, குழஞ்சு போனா கத்திரிக்கான்னு பாடிக்கிட்டு யோ இருந்தோம். நிறுத்தியா, அம்மா நான் சொல்றேன், எங்க வாங்க. கூப்பிடுறாருல, போ. சரிங்க. உடனே போயிருவிய. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. நீ இங்கே இருந்து பேசு, நீ அங்கே இருந்து பேசு. இதோ பாருங்கம்மா, என் பொண்ணையும் மாப்பிளையும் என்கிட்ட ஒப்படைக்கல, என் எண்ணெய் மண்டியில செக் இழுக்க மாட்டேன். செக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வாவூசி. என்னையா போ சொல்ற? இன்னும் 2 நாள்ல நான் சொன்னது நடக்கல, இங்க ஒரு கொலையே விழும். என்னங்க கொலை செய்வேன் மிரட்டிட்டு போறா? திடீர்னு நீங்க செத்து போயிட்டீங்கன்னா எனக்கு உடன்கட்டி ஏறி வேற பழக்கம் இல்லங்க. அதுக்காக பழைய குடிக்க சொல்றியா? இது இது என்ன கார் டிரைவிங்கா? ஐயோ, இந்த காலத்து பொம்பளைங்களே நம்பவே முடியல. போற போக்க பார்த்தா இவங்க செத்தா நம்மள உடன்கட்டை ஏற சொல்லுவாங்க போல இருக்க. இது கூட நல்லா தான் இருக்கு. சரி, எது? வா. சார், என்னையா இன்னைக்கு என்ன டிராமா? என்ன டிராமா தெரியாதே மேக்கப் போட்டியா? ஏன் டயலாக்ல ஒழுங்கா படிச்சிருக்கியா? கவலையே படாதீங்க. சுத்தமா தெரியாதா? அடப்பாவி. கண்மணி, படா டிராமா பாக்குறியா? சும்மாறா, நானே கஷ்டத்துல இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா. பணமா? லாட்ஜ் பில் கட்டல, மெஸ் பில் கட்டல, பணமே இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். ஏண்டா உன் மாமாவை கேட்க வேண்டியதானே? நல்லா சொன்னப்போ அந்த ஆள் என்ன பார்த்தா கொன்னுடுவான். உன் பேச்ச கேட்டு மீனா கடத்தது தப்பா போச்சு. இப்ப நடரா அந்த புண்ணாக்கு கோபிகிருஷ்ணா வீட்டுக்கு போய் வெட்டுவோம் குத்துவோம் கத்திட்டு இருக்கான். சரி சரி புலம்பாத. உனக்கு ₹1,00,000 பணம் வேணும், நான் ஏற்பாடு பண்றேன். எப்படிடா? நீ என்ன பண்ற, நேர புண்ணாக்கு போன் பண்ணி, இதோ பாரியா உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கிறா, ஊர்கோடியில் இருக்கிற புள்ளியார் கோவிலுக்கு ₹1,00,000 பணத்தோட வா அப்படி சொல்லு. கதறிக்கிட்டு வருவான். எப்படி வருவான்? அங்கதான் புள்ளியாரே இல்லையே. புள்ளியார் இல்லன்னு என்னடா? புள்ளியார் நாளைக்கு வருவார். கண்டிப்பா வருவார்ல? கண்டிப்பா வருவார். வருவீங்கல்ல? வருவார். ஓகேடா. 5 கரத்தனை யானை முகத்தனை. ஐயோ ரொம்ப காய்ச்சலா இருக்கு. மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. 2 நாள் லீவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன், இதை அவர்கிட்ட கொடுத்துரு. ஆமா, இது பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம். நீ வேலைக்கு போகும்போது நேரடியா சொல்லிக்க. இப்ப நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் வேலைக்கு புறப்படுறேன். சரி. லட்சுமியோட அப்பா சொன்னபடியே அவளை பூட்டி வச்சிட்டார் போல இருக்கு. அதான் 2 நாள்ல லட்சுமி கடைக்கு வரல. கரெக்ட், அவருக்கே லெட்டர் எழுதிட வேண்டியதுதான். அன்புள்ள சிவகங்கை கோபிகிருஷ்ணா, லெட்டரா? லெட்டரு கொலை வேணும், கொலை. கொன்னுடுங்க. சந்தேகப்படுறதை விட கொல்றது எவ்வளவு மேலு. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுவா பேசுங்க, வெளியே தெரிஞ்ச மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆமா, மான மரியாதை எல்லாம் புதுசாவா போகுது? அதான் ஏற்கனவே போயிருச்சு. என் பொண்டாட்டிய இன்னொருத்தன் லெட்டர் எழுதி லவ் பண்றாயா? லவ் என்ன எழுதி இருக்கு? அன்புள்ள சிவகங்கை கோபிகிருஷ்ணா புருஷன் பேரை எழுதி பொண்டாட்டிய லவ் பண்றான். அப்ப நான் என்ன பினாமியா? நீங்க பினாமின்னு அவனுக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னொரு கொலை விழும். யார? ஒன்னதான். மேல படிங்க. ஊனா சிவமயம் 25/3/1989. அதேங்க படிக்கிறீங்க? அதானே மேல எழுதியிருக்கு. மேற்கொண்டு விஷயத்தை படிங்க. எங்கள் 2 பேருடைய இதயமும் கடையில் ஒன்று சேர்ந்து விட்டன. ஐயோ, என்னையும் லட்சுமியும் யாரும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க நினைத்தால் நானும் லட்சுமியும் யாருக்கும் தெரியாமல் ஓடி விடுவோம். ஏன் தெரிஞ்சே ஓடுங்களேன். நிறுத்துங்க. நீங்க வேணும்னே யாரோ ஒரு ஆளை வச்சு லெட்டர் எழுதி என் மேல அபாண்டமா பழிய சுமத்துறீங்க. அந்த சின்ன குட்டி கூட குடும்பம் நடத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் திட்டம் போடுறீங்க. என்னங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி தப்பு தண்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஐயாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்போது எசக்கு பெசக்கா சின்ன தப்பு பண்ணுவாரே தவிர எது? மத்தபடிக்கு நல்ல மனுஷன். பாருங்க,
இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? சம்பந்தப்பட்ட அந்த பையனை நேரடியா இங்க வர சொல்லுவோம். இவள் அவனோட போக சொல்றியா? அதுவும் நல்லா தான் இருக்கு. இல்ல, நேரடியா நிக்க வச்சு அவனை கேள்வி கேட்போங்கிறேன். கரெக்ட். இப்பவே போன் பண்றேன். அதுக்கு முன்னால நாங்க 2 பேரும் கொஞ்சம் மரபா இருக்கோம். ஏன்னா கூட்டத்தை பார்த்தா பய குழம்பிடுவான். சரி, நீங்க போங்க. கிழிச்சிடுறேன், கிழிச்சு. ஏய், ஏய், போயா உள்ள. வரட்டவன் பிச்சிடுறேன், பிச்சு. வணக்கம். வணக்கம் இருக்கட்டும்டா. இந்த லெட்டரு. இந்த லெட்டர் நான் தான் எழுதினேன். ஐயோ ஐயோ. நானும் லட்சுமி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டோம். நான் லட்சுமியை காதலிக்கிறேன். லட்சுமி என்ன உயிர்க்குயிரா காதலிக்கிறேன். ஏண்டா உங்க அப்பா உன்னை ஒழுங்கா தானே வளர்த்தான்? அப்பா, நம்ம பையன் உன் பையனா? அதான் இப்படி அலையிறான். தப்பா எதுவும் பேசாதீங்க மாமா. மாமாவா? ஆ. ஐயோ, இந்த பட்டம் வாங்குறதுக்காகத்தான கிராமத்துல இருந்து இங்க வந்து. சும்மா புலம்பாதீங்க. சின்ன பசங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அம்மா கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்திருக்கணும். யோ வக்கீல், அனாவசியமா பேசாத. ஆமா, உண்மையை சொன்னா எல்லாத்துக்கும் ரோஷம் தான் வரும். நிறுத்துங்கம்மா, நானே விசாரிக்கிறேன். ஏண்டா அப்பா கூப்பிடுறாங்க. என்னம்மா? வீடு கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கேன். அடச்சி, ஏண்டா பையா, பையாவா? மரியாதையா சொல்லுடா. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேனாடா? உங்களையா? நான் காதலிக்கிறேன்னு சொன்னது மாமாவோட பொண்ணு. பொண்ணா? ஏன் பொண்ணா? என்னடா இன்னொரு கதை விடுற? எனக்கு ஏதுடா பொண்ணு? அதான் என் கடையில வேலை பாக்குதே பாக்கியலட்சுமி. லட்சுமி. டேய் டேய் டேய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மாமா. யோ, இப்போது சொல்லு, உனக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை ஐயோ பொண்ணு? நான் கூட டெய்லி கார்ல கொண்டு வந்து விடுவேன் மாமா. ஐயோ, சதி பண்றானே. எதுக்கு வீண் குழப்பம்? அந்த பொண்ணு உன் கடையில தானே வேலை பாக்குது. போன் போட்டு வர சொல்லு. வர சொல்லு, வர சொல்லு. வர சொல்லு. ஒரு பொண்ணு எத்தனை பேர் வர சொல்லுவீங்க மாமா? போன் பண்ணி வர சொல்லுங்க. இதுக்கு நான் தானா? டேய், ஹலோ, லட்சுமியா? இந்தப்பா. வணக்கம். வா லட்சுமி. மாமா, இதோ உங்க பொண்ணு லட்சுமி. எது? இது ஏன் பொண்ணா? இவளா? அடி பாவி, ஒரு தப்பும் பண்ணாத என் மேல பழிய போட்டு 2 பேரும் நாடகம் ஆடுறீங்க. வாயபத்திரி, கழுத்து நெரிச்சு கொண்டு வருவேன். ஏன் வாய பத்துறீங்க? கழுத்து நெரிக்கும் போது சத்தம் போட்டான்னா? சைலண்டா விஷம் கொடுத்துட்டா? நல்ல ஐடியா. யோ, சும்மாரியா, வந்ததுல இருந்து க்ளோஸ் பண்றதுக்கே ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கியே. லட்சுமி, அம்மா, உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. சம்பந்தமா? ஐயோ, வாந்தி எடுத்து கன்ஃபார்ம் பண்றாளே. நல்லா யோசிச்சு சொல்லுமா. உனக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்லைங்க. நான் உனக்கு அப்பா இல்ல. இல்ல இல்லைங்க. அப்பா, நான் தப்பிச்சேன். அப்பா இல்லையா? அப்பா நீ சொன்னது தப்புதான். நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஒரு வேலைக்காக நான் பொய் மேல பொய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, நாங்க உன்னை தப்பாவே நினைக்கல. நல்ல வேலை, இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சேன். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சீங்க. அந்த பையன் விஷயம்? ஏய், ஏதாவது பேசுனேன் பல்ல உடைச்சிருவேன். உடைச்சு அத பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நானும் இங்க வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் உங்களை விட்டு வச்சிருந்தேன் பாருங்க. நான் ஒரு புத்தி கெட்டவன். அதான் பார்த்தாலே தெரியுது. நான் மோசமானவன். அதுவும் தான் தெரியுதே. மரியாதையா சொல்லு, என் பொண்ணு எங்க? உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா. முதல்ல பையன் எங்க பையன் எங்கன்னு கேட்டான். இப்ப பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு கேக்குறான். இன்னும் கொஞ்ச நாள்ல மாமா காணா போனா மாமா எங்க மாமா எங்கன்னு கேட்பான் போல இருக்கு. மாமா பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. எங்க நான் உன் பையனை கண்டுபிடிச்சணும்னு பயந்து நீ என் பொண்ணை ஒளிச்சு வச்சுட்ட இல்ல? யோ, எனக்கு பையனும் கிடையாது பொண்ணும் கிடையாது. என்ன விளையாடுறியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உங்க எல்லாரையும் சுட்டு புசுக்க போறேன். உனக்கு போன் உனக்கு தான். யாரும் பேசக்கூடாது. நீ மட்டும் பேசு. போயா. யாருமே பேசுறேன்னா போன்ல முக்கியமான போன். ஹலோ. யோ புண்ணாக்கு, உன் பொண்ணு இப்ப என்கிட்டதான் இருக்கா. உங்ககிட்ட இருக்கடா. நீ யாரு? அது அப்புறம் தெரியும். ஒண்ணு செய், 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஊர்கோடியில இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு வா. அங்க பிள்ளையாரே இல்லையே. யோ, பிள்ளையார் குதிச்சு வருவாரு. நீ பணத்தோட வாயா. பிள்ளையாரு வருமா? சொன்னா கேளியா. உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சீக்கிரம் பணத்தோட வா. சரி சரி, இப்பவே வரேன். டேய் வாடா. என்ன அவன் பிள்ளையாருன்னு ஓடுறான்? வாங்கடா. அவன் சொன்ன பிள்ளையார் கோயில் இதுதான். சரி. என்ன பாஸ், 1 லட்சம் ரூபாய்க்கு 2 கட்டு தான் கொடுக்குறீங்க? முட்டாள், 500 ரூபாய் கட்டுடா, கொண்டு போய் வை. லேட்டஸ்ட் அடிச்சுதா?
தொந்தி கணபதியே போற்றி போற்றி. பிள்ளையார்ப்பா, இன்னையில இருந்து நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும். வா. பிள்ளையார் பிள்ளையாருக்கு ஒரு கணத்துல போடக்கூடாடா, இப்படி ரெண்டு கணத்திலையும் தோப்பு வரணும் போடணும். அது பிள்ளையார் எனக்கு தெரியாதா? மாமா, உன் பொண்ணு இங்கதான் இருக்கா. மகளே மகளே, அவங்க பிடிடா. பிள்ளையார காணும். ஐயோ, என் பணத்தையும் காணுமே. ஏமாத்தியா? பிள்ளையாரு தங்கமணி பிள்ளையார் வந்து தப்பி வரான். பிடிக்கிறா. பெருமை வாய்ந்த பிள்ளையாரே, பிள்ளையாரே, பெருமை வாய்ந்த பிள்ளையாரே. அம்மா போல பொண்ணு கேட்ட ஆனமூக பிள்ளையாரே, அம்மா போல பொண்ணு கேட்ட ஆனமூக பிள்ளையாரே. இந்த வார பிள்ளையாரே, அந்த வார பிள்ளையாரே, இந்த வார பிள்ளையாரே, அந்த வார பிள்ளையாரே. ஆடி ஆடி ஓடி 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 வா. வணக்கம்யா. ஆடி ஆடி ஓடி 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 பிள்ளையாரப்பா பிள்ளையாரே, பெருமை வாய்ந்த பிள்ளையாரே, பிள்ளையாரப்பா பிள்ளையாரே. கணபதி தொந்தி கணபதி, கணபதி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி. வெற்றி தருவார் வீர கணபதி, வெற்றி தருவார் வீர கணபதி. ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி. வெற்றி தருவார் வீர கணபதி, வெற்றி தருவார் வீர கணபதி. ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி, ஜெய் ஜெய் கணபதி தொந்தி கணபதி. வெற்றி தருவார் வீர கணபதி. தகராறு பண்றேன். பெட்ரோல் காலி. பிள்ளையாரப்பா, கொஞ்சம் பெட்ரோல் ஏற்பாடு பண்ணு. அது சரி, நீ என்ன பங்கா வச்சிருக்க? நம்மள புள்ளியார் நினைச்சுக்கிச்சு. பரவாயில்ல, டெக்னிக் ஆகும். அரை மூச்சு எடுக்கட்டுமா? ஐயோ, வராங்க. கணேசா, காப்பாத்து. பிள்ளையா பிள்ளையா, பெருமை வாய்ந்த பிள்ளையா, பிள்ளையா பக்கத்திலே அமர்ந்திருக்கும் பிள்ளையா, பிள்ளையா பிள்ளையா, பெருமை வாய்ந்த பிள்ளையா, பிள்ளையா பிள்ளையா, பெருமை வாய்ந்த பிள்ளையா. அந்த நேர பக்கத்திலே அமர்ந்திருக்கும் பிள்ளையா, பக்கத்திலே அமர்ந்திருக்கும் பிள்ளையா, பிள்ளையா பிள்ளையா, பெருமை வாய்ந்த பிள்ளையா, பிள்ளையா.
கணபதி ஓம் ஆ, ஓம் கணபதி சாமி தூக்கி தள்ள போடுங்க. கணபதி ஓம் இறக்குங்க. ஆ, என்ன நான் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இனிமே நான் பேராசப்பட மாட்டேன். நீங்க தான் என் மாப்பிள்ளை. இனிமே வேஷமெல்லாம் போட மாட்டேன். நீதான் என் பொண்டாட்டி. லாஜிக் மட்டும் இல்ல, நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன். நீங்க தான் என் புருஷன். நீ பணக்காரியா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி உன்னைத்தான் நான் கட்டிக்க போறேன் பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமியா? ஆமா, லட்சுமின்னு கூப்பிட்டு எவ்வளவு குழப்பம் வந்துருச்சு. பாக்கியலட்சுமி ஆ? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். தங்கமணி, ஆ? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். சும்மா தானே, ஒண்ணும் விஷயம் கிடையாதா? என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. லட்சு லட்சு, நீ தான் என்ன மன்னிக்கணும். நான் தானே உன் மேல சந்தேகப்பட்டேன். இனிமே நான் சந்தேகமே படமாட்டேன். என் கண்ணு. அப்பா, ஒரு வழியா எல்லா குழப்பமும் தீர்ந்தது. அப்பா, இனிமே அப்பா பிரச்சனையே கிடையாது. அப்பா, என்னங்க இந்த பையன் உங்களை அப்பான்னு கூப்பிடா? டேய், பையன் உன் முகச்சாரியா இருக்கான். உனக்கு ஏதாவது? நான் தங்கமணி, மூக்க பார்த்தா ரங்கமணி ஜாடியா இருக்கா, அதான் உங்க அப்பா. அப்பா, டேய், அங்க போடா. அப்பா, இவன் பக்கத்து வீட்டு பையங்க. யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லுவான்.